பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண்ணு புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அவன் நாங்கள் 50 விழுக்காடு இருக்கோம் 60 விழுக்காடு இருக்கோம் 80 விழுக்காடு இருக்குன்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் எடுக்க மாட்டேங்க? அந்த ஊரில் எடுத்திருக்காங்களா? அதான் கேட்குறாரு. நீங்கள் இங்கே போனவதாவது நீங்கள் இங்கே வந்து எடுப்பீங்கன்னு பார்க்குறோம். புத்தனின் பூமியாவது உங்களுக்கு போதிக்கட்டும்ட்டு அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பீகாரில் ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடியிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலான்னு நினைப்பாங்க. இப்போ இங்கே வந்து நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்கிறார. இப்போ நான் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தொகை பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லேயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நியமித்த மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய தேர்தல் ஆணையர், கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணிரும்னு என்னைய நம்ப சொன்னீங்கன்னா ஒன்று சொல்கிற நீங்கள் பைத்தியமாக இருக்கணும், இல்லை கேட்குற நான் பைத்தியமாக இருக்கணும். அது நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில் இருக்கா? பதில் இருக்கா? மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்கு தான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்க இருக்கு? அந்த முறையை நீங்க களையல. ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி முதலீடு செய்றீங்க. அது லாப தேவைக்கா மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா?